பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் மழைக்கால அவசர நிலை பிறப்பிப்பு. ஷாஹான் அணை உடைந்து பெருக்கெடுத்த வெள்ளம். ரஷ்யாவுடன் வர்த்தகத்தை தொடர்ந்தால் இரண்டாம் நிலை தடைகள் விதிக்கப்படும் என எச்சரித்திருந்த நாட்டோவுக்கு இந்தியா பதிலடி. நாட்டு மக்களின் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இந்தியா முன்னுரிமை அளிக்கும் என திட்டவட்டம். மேற்கு வங்கத்திற்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார் பிரதமர் மோடி. 5000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். இனி அதிகமாக பெங்காலி மொழியை பேசுவேன், முடிந்தால் தடுப்பு முகாமில் அடைத்து வையுங்கள். புலம்பெயர் தொழிலாளர்கள் விவகாரத்தில் மத்திய அரசுக்கு மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி எச்சரிக்கை. பெருந்தலைவர் காமராஜர் விவகாரத்தில் கலகமூட்டி குளிர்காய நினைக்கும் தீயவர்களின் எண்ணத்திற்கு இடம் கொடுக்காதீர். வீண் விவாதங்களை தவிர்க்க திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள். காமராஜர் தொடர்பான திமுக எம்பி திருச்சி சிவாவின் பேச்சுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கண்டனம். வரும் தேர்தலில் திமுகவுக்கு பொதுமக்கள் நெத்தியடி கொடுக்க வேண்டும் என பேச்சு. திருச்சி சிவான்னு ஒருத்தர் திரு காமராஜர் பத்தி ஒரு அவதூறா ஒரு செய்தி வெளியிட்டிருக்கார். திரு காமராஜர் அவர்கள் வேறு கட்சியா இருந்தாலும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் அவர் ஒரு நேசிக்கின்ற தலைவர், தேசிய தலைவராக இருந்தவர். அப்படிப்பட்ட தலைவரை இவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு அவதூறான செய்தி வெளியிட்டது கண்டிக்கத்தக்கது. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி நடைபெறும் என அமித்ஷா 3 முறை கூறிவிட்டார். அமித்ஷா சொல்வதே தமக்கு வேதவாக்கு என அண்ணாமலை பேட்டி. அவர் ஒரு முறை அல்ல, தினமலர் பத்திரிகையில, தினத்தந்தி பத்திரிகையில, இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில மிக தெளிவாக சொல்லிய பிறகு ஒரு தொண்டனாக என்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்டு கூட்டணி ஆட்சி இல்லைன்னு நான் சொன்னா, நான் இந்த கட்சியில தொண்டனாக இருப்பதற்கு எனக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். துரை வைகோ அரசியலுக்கு வரக்கூடாது என்று சொன்ன தானே பழிச்சொல்லுக்கு ஆளாக்கி இருக்கிறேன். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வேதனை. நான் என்னுடைய புதல்வன் துரை வைகோவை அரசியலுக்கு வரக்கூடாது என்று நான் சொன்னவன். கட்சியின் 99% பேர் ஒரு முடிவெடுக்கும் போது அதை நீங்கள் எப்படி தடுக்க முடியும்? அந்த சூழ்நிலையில் தான் அவன் அரசியலுக்கு வர நேர்ந்தது. நான் விரும்பவில்லை, வரக்கூடாது என்று சொன்னேன். ஆனால் வந்ததனால் இன்று பழிச்சொல்லுக்கு நான் ஆளாகி நிற்கிறேன். பண்ருட்டி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வம் வீட்டில் லஞ்ச விழிப்பு சோதனை. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த புகாரில் ரெய்டு என தகவல். திருத்தணியில் இடி மின்னலுடன் கொட்டிய கனமழை. சாலைகளில் வெள்ளம் போல் மழைநீர் பெருக்கெடுத்ததால் வாகன ஓட்டிகள் அவதி. நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு இன்றும் ஆரஞ்ச் அலர்ட். சென்னை, திருவள்ளூர் உட்பட 10 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. அதிகாரிகள் செந்தில்வேல், டேவிட்சன், தேவாசிர்வாதம், எஸ்பி ஸ்டாலின் என்னை குறிவைத்து டார்ச்சர் செய்கின்றனர். வாகனம் பறிக்கப்பட்டதாக சர்ச்சையான நிலையில் மயிலாடுதுறை மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசன் பரபரப்பு குற்றச்சாட்டு. மைக்கில் கூப்பிட்டு கேட்கிறேன், சார் எனக்கு வண்டி வரல, நான் நடந்துதான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆபீஸ்க்கு,
நான் என்னால பைக்ல போக முடியல. 150 கிலோமீட்டர் பைக்ல டிராவல் பண்ணதுல பேக் பெயினா இருக்கு. எந்த விதமான பதில் இல்ல. இதுக்கு பின்னாடி 2 உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க. செந்தில்வேல் ஐபிஎஸ், டேவிட் ஆசீர்வாதம். இந்த 2 பேர் பேச சொல்றது கூட எனக்கு நான் கூசுது. கஷ்டம். போலீஸ்ல ரொம்ப கஷ்டம். நாங்க எங்களை மாதிரி அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள் எப்படி வேலை செய்ய முடியும்? நாங்க சொல்லிட்டேன், நீங்களும் செக்அப் பண்ணி பாருங்க. மயிலாடுதுறை மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசனின் அனைத்து குற்றச்சாட்டுகளும் தவறானவை. தங்கள் தரப்பில் இருந்து எந்த அழுத்தமும் தரப்படவில்லை என மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் விளக்கம். கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த வருஷம் ஆப்டெக் பிப்ரவரி மாதம். நெல்லை வீரவநல்லூரில் ஆசிரியர் திட்டியதாக கூறி பள்ளி மாணவன் தற்கொலை செய்த விவகாரம். பள்ளி பேருந்துகள் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதால் பதற்றம். திரைப்பட இயக்குனர் வேலு பிரபாகரன் உடல்நலக்குறைவால் காலமானார். மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிர் பிரிந்தது.